மதுரை, வண்டியூர், கோமதிபுரம், ஒத்தக்கடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கறவை மாடுகளை திருடி விற்பனை செய்யும் கும்பலை நீண்ட நாட்களாக தேடி வந்த நிலையில் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடை திருடும் கும்பலை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர் நம்மிடையே இணைகிறார், அவரிடம் பேசுவோம். கிறிஸ்டபர், வணக்கம். இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? நிச்சயமாக மதுரை, வண்டியூர், கோமதிபுரம், ஒத்தக்குடை, கருப்பாயூர்னி, வரகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக கறவை மாடுகள் திருடு போன சம்பவம் அரங்கேறி கொண்டு வந்த நிலையில் அந்த கும்பலை நீண்ட நாட்களாக பொதுமக்களும் மாட்டின் உரிமையாளர்களும் தேடி வந்த நிலையில் தற்போது மாடு திருட வந்த அந்த கும்பலை கையும் களவுமாக பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் மாட்டின் உரிமையாளர்கள் ஒப்படைத்துள்ளனர். மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் வீட்டின் முன்பு இருக்கும் கறவை மாடுகளை சாலையில் சுற்றி திரியும் மாடுகளையும் மர்ம கும்பல் ஒன்று டாடா ஏசி வாகனம் மூலமாக திருடி சென்று திருமங்கலம் பகுதியில் அடிமாட்டு சந்தையில் கறிக்காக குறைந்த விலையில் விற்பனை செய்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அந்த மாட்டின் உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக தங்களது மாடு காணாமல் போவதாக காவல் நிலையத்தில் பல்வேறு மதுரை மாவட்டத்தில் உள்ள 19 காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்கு பதிவுகளும் புகார்களை அளித்ததாகவும் மாட்டின் உரிமையாளர்கள் தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மதுரை அனுப்பாண்டி பகுதியைச் சேர்ந்த 4 சிறார்கள் உட்பட 5 பேர் கொண்ட கும்பலை மாட்டின் உரிமையாளர்களை பிடித்துள்ளனர். தொடர்ச்சியாக மதுரை வண்டியூர் பகுதியில் மாடு திருடு போகும் சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருந்த நிலையில் அந்த மாடை திருட வந்தவர்கள், அதாவது அந்த மாட்டின் திருட்டு போன கும்பலை அவர்கள் பிடிப்பதற்காக ஒரு வகை திட்டம் ஒன்றை போட்டுள்ளனர் மாட்டின் உரிமையாளர்கள். நேற்று இரவு அந்த திருட வந்த கும்பல் ஒரு வீட்டின் முன்பாக இருந்த மாடை அவுக்க வந்த போது இதனை அப்பகுதியில் ரோந்தில் இருந்த அந்த மாட்டின் உரிமையாளர்கள் கையும் களவுமாக அந்த திருடர்களை பிடித்துள்ளனர். பிடித்து அவர்களை விசாரித்த போது அவர்கள் இந்த மாடை திருடி சென்று திருமங்கலம் பகுதியில் கறிக்காக விற்பனை செய்துள்ளது தெரியுள்ளது. உடனடியாக அவர்களை மாட்டின் உரிமையாளர்கள் சரமாரியாக அடித்து தற்போது மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக மாடை திருடி வந்த கும்பலை தற்போது மாட்டின் உரிமையாளர்களை பிடித்து அடித்து அவர்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கிறிஸ்டபர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.